வெல்கம் பேக். போன ப்ராப்ளத்தினுடைய கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்ளத்தினுடைய இன்டர்னல் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இன்டர்னல் டயமீட்டர் 0.5 டைம்ஸ் எக்ஸ்டர்னல் டயமீட்டர், பவர் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க, டவ் கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க, தீட்டா, டி மேக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1.2 டைம்ஸ் த டி மீன். ஸோ நம்ம டி மீனை நம்ம கால்குலேட் பண்ணோம், அதாவது டார்கை நம்ம கால்குலேட் பண்ணோம், அதை 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு டி மேக்ஸ் கிடச்சிருச்சு. அதோட நம்ம முடிச்சிருக்கோம். ஒரு ரீகேப். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டி மேக்ஸை பயன்படுத்தி ஒன்றுமே கிடையாது. போன ப்ராப்ளத்தில் நீங்கள் டி எப்படி போட்டிங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ், நீங்கள் டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.2 டைம்ஸ் த டி மீன் அப்படி கொடுத்தாங்க. நான் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், வரக்கூடிய டி வேல்யூவை இதோட மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். 1.2ஆக இருக்கலாம், 1.3ஆக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் 1.2ஆல் இந்த ப்ராப்ளம் படி 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அதுதான் என்னங்கிற டி. அதான் என்னங்க டி. அப்போ டி மேக்ஸ் போட்டோமா, அந்த டிங்கிறது அந்த வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் டி தூக்கி போட்டோமா. மற்றபடி பழைய ப்ரொசீஜர் அதே தான். ஸோ ஈக்குவல் டு π/16 tau into d⁴ minus d⁴/d because it's a hollow shaft. ஸோ டி மேக்ஸ் போட்டிங்க, π/16 போட்டிங்க, இன்ட்டு 65 போட்டிங்க, d⁴ minus டிங்கிறது என்னது 0.5 டைம்ஸ் த capital diameter, that is 0.5 times the external diameter. ஸோ அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 45.8 into 10⁶. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு வர்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலேருந்து டியை கேன்சல் பண்ணி டியை தனியாக எடுத்தீங்க அப்படின்னா 156.42 mm கிடைக்குது. ஸோ இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க என்னன்னா, இதை வந்து எப்படி நான் இந்த டியை வந்து தனியாக பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, அதை மட்டும் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். 45.86 into 10⁶. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா d⁴ ஆயிரும். ஸோ இதில் உள்ளதை ஃபுல்லாத்தையும், இந்த பக்கம் உள்ளதை ஃபுல்லாத்தையும் தலைகீழ கொண்டு வாங்க. 16/π இன்ட்டு இதில் கீழே 1 இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க. இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது 1/65 ஆயிரும். சரிங்களா? ஈக்குவல் டு அதே மாதிரி இன்ட்டு இதே மாதிரி 1 - 0.54 0.5 பவர் 4 இருக்கு, டிவைடட் பை 1ன்னு போட்டுக்கோங்க. 1/1 - 0.5 பவர் 4 ரைட்டுங்களா? ஸோ இதில் ஈக்குவல் டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா d³ மட்டும் இருக்கும். மற்ற எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். π/16 16/πன்னு கொண்டு வந்துட்டேன். 65/1 1/65ன்னு போட்டு வந்துட்டேன். 1/1 - 0.5 பவர் 4ன்னு போட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு d³. ஃபைனலாக நீங்கள் இதில் கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 156.42 mm கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டயமீட்டர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த டயமீட்டர் வேல்யூ கிடச்சிருச்சு உங்களுக்கு. இப்போ இந்த டயமீட்டர் வேல்யூ ஒரு கேஸில் கிடச்சிருச்சு. அதாவது t is equal to 1/π/16 towers d³ ஃபார்முலா படி உங்களுக்கு டயமீட்டர் வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த டயமீட்டர் வேல்யூவை பயன்படுத்தி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டயமீட்டர் வேல்யூவை ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிருந்ததை பயன்படுத்திக்கிட்டோம், ஒன்றை வச்சுக்கிறணும். அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன்லேயும் இன்னொரு டயமீட்டரை கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி, அதாவது t/j இஸ் ஈக்குவல் டு c⁻L ஃபார்முலா படி நம்ம டயமீட்டரை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஸோ டி மேக்ஸ் உங்களுக்கு தெரியும், ஜேங்கிறது உங்களுக்கு தெரியும், π/32 d⁴ - d⁴. இதாங்கிற d⁴ - d⁴ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜே. ஸோ சி கொடுத்துட்டாங்க. சிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 1.10⁵ நியூட்டன் பெர் mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சியோட வேல்யூவை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 × 10⁵. தீட்டா கொடுத்துருக்காங்க 0.0244. அதாவது தீட்டாவோடைய வேல்யூவை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க இல்லையா? இப்போ பாருங்கள், தீட்டாவோட வேல்யூ 1.4 டிகிரி. அதை 1.4 × π/180ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரேடியனில் வரும். ரேடியனில் உள்ள வேல்யூ தான் போடணும். ஸோ அதை தூக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. டிவைடட் பை இதில் பார்த்தீங்கன்னா எல் வந்து 3000 mmங்கிறத நீங்கள் மாற்றுறீங்க. 3 மீட்டர்னு இருக்கும், 3000 mm மாற்றிட்டீங்க. ஸோ ஃபைனலாக இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூவை அப்படி போட்டுட்டு இதில் d⁴ - d⁴ மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஸோ d⁴ - d⁴ டிங்கிறது என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், d is equal to 0.5 times த கேபிட்டல் லெட்டர் டின்னு தெரியும்.
ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மால் லெட்டர் டிஎஃப்ல கேபிட்டல் லெட்டர் ஃபார்மேட்டில் மாற்றுறோம். ஸோ ஸ்மால் லெட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 0.5 டைம்ஸ் த கேபிட்டல் லெட்டர் டி போட்டு பவர் 4 போடுறோம். போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை அப்படி எழுதிடுறோம். ஸோ இதில் டி பவர் 4 நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, டி பவர் 4 மைனஸ் 0.5 பவர் 4ன்னு எழுதிட்டு இதை எப்படி எழுதலாம், 0.5 பவர் 4ன்னு எழுதலாம், இன்ட்டு டி பவர் 4ன்னு எழுதலாம். ஸோ இதில் ரெண்டுலேயும் டி பவர் 4 காமனாக இருக்குது. டி பவர் 4 காமனாக எடுத்திங்கன்னா 1 minus 0.5 power 4ன்னு போட்டுக்கலாம். That is equal to 0.573 into 10 to the power of 9. So finally d power 4 is equal to நீங்கள் 0.573 into 10 to the power of 9. நான் இதை வேணா எழுதுறேன். So d power 4 is equal to 0.573 into 10 to the power of 9 divided by 1 minus 0.5 power 4. So 1 minus 0.5 power 4ன்னு போட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு இதிலிருந்து நீங்கள் வந்து டி பவர் 4 நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபைனலாக டிஏ கால்குலேட் பண்ணீங்கன்னா 154.71 வரும். தட் இஸ் எம்எம். இப்போ சொல்லுங்க, இதில் 156.42 பெருசா இல்லை 154.71 எம்எம் பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the option is 156.42 தான் பெருசு. ஸோ we are opting this 156.42 mmங்கிற டயமீட்டரை தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஹாலோ ஷாஃப்டில் நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறது, அதாவது ரெண்டு டயமீட்டர் கண்டுபிடிப்போம். ஒரு டயமீட்டர் t is equal to pi by 16 towers d power 4 minus d power 4 by dங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டயமீட்டர் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா t by j is equal to c theta by lங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி இது மூலமாகவும் நம்ம ஒரு டயமீட்டர் கால்குலேட் பண்ணுவோம். இந்த ரெண்டு டயமீட்டர்லேயும் எந்த டயமீட்டர் வந்து அதிகமான வேல்யூவோ அந்த டயமீட்டரை நம்ம ஃபைனலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ரொசீஜர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரொஃபசர் ஹமீஸ் பிளாக்ஸ். ஸோ கீப் வாட்சிங் for more and more videos. Thank you.